கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் இன்னும் அதி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர ஆலோசனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனங்கள் 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 40வது வசனம். அவ்வண்ணமே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:40. தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டான். 2வதாக அவ்வண்ணமே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன், ஆமேன். இந்த கல் அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது, அது விலையேற பெற்றது, அது திட அஸ்திபாரம் உள்ளது. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். இந்த 2 வசனங்களையும் நன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அருமையான ஆவிக்குரிய சத்தியங்கள் இதற்குள்ளாக மறைந்திருக்கிறது. அதில் ஒரு சில கர்த்தர் என்னோடு பேசின ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்த ஒரு சில வேத சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அநேக மாதங்களாக இந்த கூழாங்கல் என்கிறதான அந்த ஒரு வேர்டு என்னுடைய இருதயத்திலே அதிகமாக, அதாவது என்னுடைய சிந்தனையிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கூழாங்கல்லை பற்றி அதிகமாக வேத வசனத்தோடு நான் சிந்தித்த போது, தேவ சமூகத்தில் அதிகமாக அந்த வார்த்தைகளை தியானித்த போது ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை, வசனங்களை இதற்கு ஆதாரமாக என்னோடு இடைப்பட்டார். அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாளிலேயும் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக்கி தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படியாக அவன் தெரிந்து கொண்டது 5 கூழாங்கற்கள். அதிலே ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து அவனை அடித்தான். அவன் மடிந்து போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது இந்த கூழாங்கல் என்று நாம் சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லி விடுகிறோம் கூழாங்கல். ஆமேன். இந்த கூழாங்கல் அது உருவாக்கப்பட்ட கல். அல்லேலூயா. அது சாதாரணமான கல் அல்ல. எல்லா கற்களையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆனால் இங்கே ஒரு கூழாங்கல் அது எவ்வாறு உருவாகிறது, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் அது கடந்து வருகிறது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது, வசனத்தின் அடிப்படையிலே நாம் அதை யோசிக்கும்போது மிக ஆழமான சத்தியங்கள் அதற்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கல்லானது அது மலை உச்சியிலிருந்து அது அடித்து வரப்பட்டு ஆற்றுக்குள்ளாக விழுந்து அந்த கல் அந்த ஆறு எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் அது அசைவுபட்டு, அது அலைவுபட்டு, அது அங்கும் இங்குமாக மோதி அடித்து அந்த கல்லானது கடந்து செல்கிறது. அல்லேலூயா. அதாவது ஆற்று நீர் எந்த பக்கமெல்லாம் செல்கிறதோ அந்த பக்கமெல்லாம் இந்த கல்லை, இந்த தண்ணீர் இழுத்து கொண்டே செல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆறு எங்கெல்லாம் போகுமோ அந்த இடமெல்லாம் இந்த கல் அலைவுபடுகிறது. தண்ணீரின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக இந்த கல்லும் பயணித்து கொண்டே இருக்கும். இந்த கல் பயணிக்கும் போது இதில் இருக்கிறதான, அதாவது கரடு முரடான பாகங்கள் எல்லாம் அங்காங்கே மோதி முட்டி மோதி அதெல்லாம் சரி செய்யப்பட்டு
நல்ல ஒரு கூழாங்கல்லாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இதனுடைய கரடுமுரடான பகுதிகள், கூர்மையான பகுதிகள் எல்லாமே என்ன செய்கிறது தெரியுமா? உடைக்கப்பட்டு அதெல்லாம் சரி பண்ணப்படுகிறது. இந்த ஆற்று நீரோட்டத்தினால, இந்த ஆற்று நீரோட்டம் எவ்வளோ வேகமாக இருக்கிறதோ அவ்வளவு ஒரு வேகமாக இந்த கல்லினுடைய பகுதிகள் எல்லாம் சீராக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அது எல்லாமே நாலா பக்கமும் அந்த கல் அலைவுபட்டு அது என்ன செய்கிறது? முட்டி மோதி பல ஆயிரம் வருடங்களாக, பல 100 வருடங்களாக இந்த கல் இப்படியாக பயணிக்கப்பட்டு கடைசியில் தான் இந்த கல் ஒரு கூழாங்கல்லாக உருவாகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட கல் தான் பார்வைக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? முதலாவது இருந்த அந்த கரடு முரடு ஒன்றுமே இருக்காது. அதற்கு ஒரு ஷேப் வருகிறது, இப்போது ஒரு சைஸ் வருகிறது, ஒரு அழகு வருகிறது, ஒரு பளபளப்பான ஒரு வழவழப்பான ஒரு, அதாவது நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அங்குமிங்கு நீட்டிட்டு இருக்கிற கூர்மையான கற்கள் கையை குத்தி விடும். ஆனால் இந்த உருவாக்கப்பட்ட கூழாங்கல் நல்ல வழவழப்பாக பளபளப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற அளவிலே அது உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் அந்த கல் உருவாக்கப்பட பல வருடங்கள் ஆகிறது. ஒரு கூழாங்கல் உருவாகிறதுன்னா ஆற்றங்கரையில் ஆற்றோரங்களில் குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் களக்காடு பகுதியில் இந்த ஆற்றங்கரைகள் எல்லாம் கற்கள், மிக அழகான கற்கள், நல்ல நேர்த்தியான கூழாங்கற்கள், அருமையான கற்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது அந்த கற்கள் எத்தனை வருடங்களாக அந்த கற்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கற்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, அதாவது உடைக்கப்பட்டு, எவ்வளவோ வேகமாக அந்த நீரோட்டத்தின் மத்தியில் அதை அடித்து செல்லப்பட்டு அந்த கற்கள் உருவாகி இருக்கும். அந்த கல் தான் ஒரு கூழாங்கல்லாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மாறுகிறதான அந்த கூழாங்கல் மாத்திரமே கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்பதை தெய்வ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். எல்லா கல்லுமே கோலியாத்தை வீழ்த்த முடியாது. கூழாங்கல்லால் மாத்திரமே கோலியாத்தை வீழ்த்த முடியும். அப்படியானால் கூழாங்கல்லாக மாற வேண்டுமானால் பல பாடுகள், பல உபத்திரவங்களின் வழியாக பிரயாணப்பட்டு பல ஆண்டுகள் காத்திருந்து அது தன்னை அர்ப்பணித்து தன்னில் இருக்கிறதான எல்லா வேண்டாத பாகங்களும் அது அலைவுபட்டு, அது உடைக்கப்பட்டு, அது ஒரு சரியான ஒரு வடிவம் வருகிறது வரையிலும் அது அடித்து, அதை நொறுக்கி, அதை உருவாக்கி, அதுக்கப்புறம் தான் ஒரு மேய்ப்பனுடைய அடைப்பு பையிலே அது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் அதை கையில் எடுத்து பார்ப்பான், அதை பரிசோதிக்கிறான். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்கும்போது அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறார். சியோனிலே ஒரு கல் அஸ்திபாரமாக வைக்க வேண்டுமானால், பயன்படுகிற ஒரு கல்லாக, பிரயோஜனப்படுகிற ஒரு கல்லாக வைக்க வேண்டுமானால் முதலாவதாக அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த கல் விலையேறப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தான் அந்த கல் திட அஸ்திபாரமுள்ள கல்லாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கல், இந்த கூழாங்கல் சும்மா ஒன்றும் தாவீதினுடைய அடப்ப பைக்குள்ள வரல. இந்த கல் பரீட்சிக்கப்பட்டது. இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல் அது விலையேறப்பெற்ற கல்லாக மாறினது. விலையேறப்பெற்ற கல்லாக மாறினபடியினால தான் அவனுடைய பைக்குள்ளாக இந்த கல் வந்தது. அந்த கல் தான் சத்துருவாகிய கோலியாத்தை வீழ்த்தினது. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? ஆமேன். எத்தனை பேர் இந்த நாளிலே ஒரு கூழாங்கல்லாக நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? இல்லை, இருக்கிறது மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அநேக கற்கள் அடித்து கொண்டு வரப்பட்டாலும் பல கற்கள் ஆற்றின் இரு ஓரங்களிலும் ஒதுங்கி இருக்கும்போது ஒரு சில கற்கள் தன்னை அர்ப்பணிக்கிறது. எப்படியாக நான் உருவாக வேண்டும் என்று அந்த ஆறு செல்லுகிற இடமெல்லாம், அது பயணிக்கிற இடமெல்லாம் இது அந்த நீரோட்டத்திற்கு ஏற்றவாறு இதுவும் அடித்து கொண்டு போகப்பட்டு நொறுக்கப்பட்டு அதனுடைய எல்லா கூர்மையான பகுதிகளும் அது எங்கெல்லாம் அது அங்கங்கே நீட்டிட்டு இருக்கோ அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் சரி செய்து ஒரு கூழாங்கல்லாக மாற தன்னை அர்ப்பணிக்கிறது. மற்ற கற்கள் எல்லாம் இரு கரைகளிலும் ஒதுங்கி இருக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன். ஆனால் இந்த கூழாங்கல் அதற்கு தெரியும், நான் இன்றைக்கு கஷ்டப்படுகிறேன், இன்றைக்கு இந்த ஆறு எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் என்னை அடித்து கொண்டு போகிறது, இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் ஒரு நாள் நான் மேய்ப்பனுடைய அடைப்பு பைக்குள்ளே வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை இந்த கூழாங்கல்லுக்கு உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை கர்த்தர் வார்த்தைகளுக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒதுங்கி ஆற்றின் கரையில் இருக்க வேண்டும்
வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்லை, ஆறு போகிற இடமெல்லாம் போகட்டுமே, என்னை அந்த ஆறு உருவாக்கட்டும். ஹல்லேலூயா. பல சோதனைகள், பல வேதனைகள், பல பாடுகள், பல பிரயாசங்கள், பல நிந்தைகள், அவமானங்களின் வழியாக நான் உருவாக்கப்பட வேண்டும், நான் ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த நாளில் அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க? அர்ப்பணிப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, முழுசுமாக இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக, இந்த கல் ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டுமென்றால் இந்த கல் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இதில் மலையாளத்தில் மிக அருமையாக நேர்த்தியாக அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறது. அது உங்கள் பிரயோஜனத்திற்காக நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலே மலையாளத்தில் அந்த வார்த்தைகள் தமிழை விட இன்னும் ரொம்ப அழகாக ஆழமாக அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். അതുകൊണ്ട് യഹോവയായ കർത്താവ് ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു, ഇതാ ഞാൻ സിയോനിൽ ഉറപ്പുള്ള അടിസ്ഥാനമായിട്ട് ശോധന ചെയ്ത കല്ലും വിലയേറിയ മൂലക്കല്ലുമായി ഒരു അടിസ്ഥാന കല്ലിട്ടിരിക്കുന്നു, വിശ്വസിക്കുന്നവൻ ഓടിപ്പോകയില്ല. ഹല്ലേലൂയ. ആമേൻ. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தமிழில் இருக்கிறது. மலையாளத்திலே விசுவசிக்கிறவன் ஓடி போகையில்லை. சோதனை செய்த கல், நமக்கு பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்கிறது. மலையாளத்திலே சோதனை செய்த கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னும் கடைசியாக அது திட அஸ்திபாரம் உள்ளதுக்கு உறப்புள்ள அடிஸ்தானம் உள்ளது. அது உறப்புள்ள, அது திட அஸ்திபாரம் உள்ளதுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்லும்போது அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கல். ஆமென். கடைசியில் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்ன பதம் விசுவசிக்கிறவன் ஓடி போகையில்லை. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது. ரொம்ப அது வாசித்த போதே அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையாக இருந்தபடினால் உங்களுக்கு அது நான் வாசித்தேன். அப்போது பரீட்சிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அது சோதிக்கப்பட்ட ஒரு கல். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கும்போது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 13வது அதிகாரம் 5-6வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா, இல்லை கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு விஷயம் அதில் முக்கியமாக என்ன என்றால், நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆமென். ஒரு மனிதன் பரீட்சைக்கு உட்படாமல் இருந்தால், அதாவது சோதனைக்கு உட்படாமல் இருந்தால் அவனுக்கு அதை பற்றினதான அறிவில்லை. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படுகிற மனிதனுக்கு தான் அந்த சோதனை எப்படி இருந்தது, அதனுடைய வேகம், அது எப்படி இருந்தது, அந்த கல் அடித்து வரப்பட்ட கல் பட்ட பிரயாசங்கள் அந்த கல்லுக்கு மட்டும் தெரியும். அது ஒரு நாள் கூழாங்கல்லாய் மாறினது உண்மைதான். அது பட்ட பிரயாசங்கள், வேதனைகள் எல்லாம் அதுக்கு நன்றாக தெரியும். அப்படி அந்த பாடுகளை சகித்த அந்த கல் மாத்திரமே கூழாங்கல்லாக மாறினது. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்த, பரீட்சைக்கு நிற்கணும். அப்போ நம்மை பரீட்சை பார்க்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அந்த பரீட்சையில் நாம் நிற்கும் போது தான் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியும். நாம் எப்படி அதை தாங்கி வருகிறோம், எப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வருகிறோம் என்பது பரீட்சைக்கு நின்றவர்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு அதனுடைய ஆழமும் தெரியாது, அதனுடைய வேகமும் தெரியாது, அதனுடைய வேதனையும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பரீட்சைக்கு உட்பட்டால் மாத்திரமே, சோதனைக்கு உட்பட்டால் மாத்திரமே அவனால் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிள்ளைகள் படிக்கிறாங்க, படித்துவிட்டு நன்றாக படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், நல்லா படிக்கும், நல்லா எல்லாமே நல்ல ஞானமுள்ள பிள்ளை. ஆனால் எக்ஸாம் நேரத்தில் அவன் எக்ஸாம் எழுதவில்லை என்றால் அவன் படித்ததெல்லாம் வீணாய் போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் அந்த எக்ஸாமுக்கு தைரியமாக அவன் போகணும். எக்ஸாமுக்கு போகும்போது தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த எக்ஸாமில் நான் படித்தது எல்லாவற்றையும் நான் எழுதுவேன், நான் ஒப்புவித்து அதிலிருந்து நான் ஒரு ஜெயத்தை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு நேராக நான் பயணிப்பேன், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நான் போவேன். ஹல்லேலூயா. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தெரியும், அடுத்தபடியாக எக்ஸாம் எழுதுவாங்க தெரியுமா? கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்சி, அதாவது பேங்க் டெஸ்ட்,
டெஸ்ட்டு, இன்னும் பல டெஸ்ட்டுகளை எழுதுவாங்க. எதுக்கு டெஸ்ட் எழுதுகிறாங்க? எப்படியாவது அதில் ஜெயித்து அடுத்த கட்டத்துக்கு நேராக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஒரு வேலை எனக்கு வேணும், அதிலிருந்து நான் சம்பாதிக்கணும். அப்போது எல்லாவற்றிற்குமே ஒரு பரீட்சை அது மூல காரணமாக இருக்கிறது. அந்த பரீட்சையின் வழியாக ஒரு மனிதன் பயணித்தால் மாத்திரமே அவன் அதில் வெற்றியை காண முடியும். வெற்றியை கண்டால் மாத்திரமே அவன் அதில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியும் என்பதை இங்கே பவுல் அழகாக சொல்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாதிரி நாம் இன்னும் நம்ம வாசிக்கும்போது எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாச வீரர்களின் பட்டியலில் நாம் பார்க்கும்போது, அதாவது பரீட்சை என்பது மிக அங்கே பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகள் மிக மிக கடினமான பாதைகள். ஏன் அந்த பாதைகளை கடந்து வந்தாங்க தெரியுமா? அவர்கள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது ஒரு கூழாங்கல் அது கூழாங்கல்லாக உருவாக வேண்டுமென்றால், ஒரு கல் ஒரு கூழாங்கல்லாக உருவாக்க வேண்டுமென்றால் முதலாவதாக அது பரீட்சிக்கப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அது சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். சோதனைக்கு நில்லாத கல், சோதனைக்கு நிற்க மாட்டேன், எனக்கு இந்த கஷ்டங்கள் உபத்திரவங்கள் ஒன்றுமே வேண்டாம், நான் படிக்காமல் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இதை வீட்டில் கொஞ்சம் ஆடு மாடுகள் இருந்தால் அதை பார்ப்பாங்க, இல்லை கொஞ்சம் கிருஷி வேலை செய்வாங்க. இப்படி அவங்களால முடிந்த அப்படிப்பட்டதான தொழில்களை தான் செய்ய முடியும். ஆனால் படிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய எக்ஸாம் நேரத்தில் அவன் நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்வான், அவன் அதில் வெற்றி அடைவான், அடுத்த கட்டத்துக்கு நேராக அவன் பயணிப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறதுலையும் மாடு மேய்க்கிறதுலையும் எந்தவித ப்ரமோஷனும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படியே தான் இருக்குமே தவிர அதில் எந்த உயர்வையும் அங்கே நாம் காண முடியாது. ஆனால் ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஒரு பையனால் ஒரு உயர்வை காண முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். அப்போது ஒரு கல் கூழாங்கல்லா மாறணும்னா முதலாவதாக அது பரீட்சிக்கப்படுகிறது. அது எப்படி பரீட்சிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33, 34, 35, 36, 37 எல்லாம் நம்ம வாசிக்கும்போது 35 38 வரை இதில் உள்ளதான வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது அதில் அநேக தேவ மனிதர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, மேன்மையான அதாவது உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்திருக்கிறாங்க. சிலர் கல்லால் எறியுண்டு இருக்கிறாங்க, வாளால் அறுப்புண்டு இருக்கிறாங்க, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டாங்க, இன்னும் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்போது மலைகளில், வனாந்தரத்தில், குகைகளில், பூமியின் வெடிப்புகள் எல்லாம் சிதறுண்டு அலைந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதன் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக ஈவன் ஒரு கூழாங்கல்லாக நீ மாற வேண்டும் என்றால் சில உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் பாத்திரமாய் இருக்காது. ஏனென்றால் நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஆசைகளும் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இதை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்கவில்லை. அதே மாதிரி நாமும் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமும் உலகத்தார் அல்ல. உலகம் உங்களுக்கு பாத்திரமாய் ஒரு காலம் இருக்காது. உலகம் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போதும் எதிராக தான் செயல்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலகம் அன்றைக்கு ஆதி பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தது என்னது? கல் எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. வாளால் அறுத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாங்க. விசுவாசத்தின் பரீட்சை எவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இவங்கெல்லாம் பரீட்சைக்கு நின்றவர்கள். பரீட்சைக்கு நிற்காதவங்க ஒரு நாளும் இந்த பெயர் பட்டியலில் வர முடியாது. ஆமீன், ஹல்லேலூயா. பரீட்சைக்கு நின்ற தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் பயங்கரமான கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் சிறைச்சாலைகளில் கூட இருந்து ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அது மாதிரி அவங்க குடியிருந்தது வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்திருக்கிறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய
கரத்திலே விலையேற பெற்றதாய் மாற வேண்டும் என்றால், அல்லேலூயா, ஒரு மேய்ப்பனுடைய அடைப்ப பையிலே ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்றால் இப்பேற்பட்டதான உபத்திரவங்களை சகித்தே ஆக வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அப்படி சகிக்க மாட்டேன் என்று இருந்தால், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் என்னால் பட முடியாது என்றால், நீ என்றைக்குமே பயன்படக்கூடிய ஒரு கல்லாக மாற முடியாது, ஒரு கூழாங்கல்லாக மாற முடியாது. என்றைக்குமே ஒரு சாதாரண கல்லாகத்தான் இருக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள் இதெல்லாம் பட்டாங்க. இந்த பாடுகளை எல்லாம் ஏன் வேத புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் என்று தெரியுமா? இந்த பாடுகளின் வழியாக ஒரு தேவ பிள்ளை கடந்து வர வேண்டியது அவசியம். ஆமேன். அப்படி கடந்து வரும்போது தான் நீ ஒரு கூழாங்கல்லாக மாற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அதாவது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. அப்போது இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கல். இந்த கல் பரீட்சைக்கு உட்படுத்தப்படுகிறதுனால்தான் இதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. என்ஜினியரிங் படித்துவிட்டு அல்லனா ஒரு IAS படித்துவிட்டு அவன் எக்ஸாமுக்கு போகும்போது அவன் சும்மா போக மாட்டான், மாடு மேய்க்க போகிறது மாதிரி அவன் போக மாட்டான். அவன் ஒரு நம்பிக்கையோடு கடந்து போவான். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன நம்பிக்கை? நான் இந்த எக்ஸாம்லே நான் பாஸ் பண்ணணும், எப்படியாகலும் நான் இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி நான் ஒரு கலெக்டராக மாற வேண்டும் என்கிறதான ஒரு எய்ம் அவனுடைய மனதுக்குள்ளே இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை அவனுக்கு, நான் என்றைக்காவது ஒரு கலெக்டராக மாறுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு தான் எனக்கு இந்த பரீட்சை என்னை கீழே கொண்டு போகிறதுக்கு அல்ல, என்னை மேன்மையான உயரத்துக்கு நேராக அழைத்து செல்வதற்கு தான் இந்த பரீட்சை என்பதை ஒரு மாணவன், ஒரு IAS படிக்கிற ஒரு மனிதன் நன்றாக புரிந்திருக்கும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான கஷ்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகள் உன்னை கீழே தள்ளுவதற்கல்ல, ஒரு மேன்மையான ஒரு முன்னேற்றம். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்த கட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்த கட்ட ஒரு ப்ரமோஷனுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறது என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருபோதும் மறக்க வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாமில் நின்றால்தான் அந்த பையனுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. அப்போது இந்த பரீட்சிக்கப்பட்ட கல் ஒரு நம்பிக்கை உடைய ஒரு கல்லாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்றால் இந்த கல்லுக்கு பலவிதமான பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையின் மூலமாக ஒரு நம்பிக்கை உண்டாகும். நான் என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேய்ப்பனுடைய அடப்பு பைக்குள்ளே நான் வருவேன், சத்ருவை என்னால் வீழ்த்த முடியும் என்கிறதான நம்பிக்கையை கொண்டு வரும். அப்போது பரீட்சை வரும்போது அது ஒரு நம்பிக்கையை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறான்னா, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அதனால் இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு சாரமில்லை, இந்த பாடுகளை எங்களுக்கு சாரமில்லை. ஏன் தெரியுமா? இதில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த மேன்மை ஏன் பாராட்டுகிறோம்? இந்த உபத்திரவங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு மகிமை காத்திருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த மகிமையை நினைக்கும் போது இந்த பாடுகளை நாங்கள் லேசாக எண்ணுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி நம்மளால் என்னைக்கு சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நாம் வாசிக்கும்போது யாக்கோபு எழுதின நிருபத்திலே, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவனுடைய 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் பரீட்சை பற்றி என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அதாவது பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறார், உங்கள் பரீட்சை உங்களை உபத்திரவத்தின் வழியாக உங்களை நடத்துகிறது, சோதனைக்கு உள்ளாக உங்களை நடத்துகிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், அடுத்த கட்ட ஒரு ப்ரமோஷனை கொண்டு வருகிறது. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதும்போது உங்களுக்கு அது ஒரு பொறுமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூழாங்கல் அது பொறுமையோடு தான் சகிக்கிறது. பொறுமை அது இழந்துன்னா அதுவும் ஆற்றின் இரு கரையோரங்களிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது எங்கேயுமே பயணிக்காது. ஹல்லேலூயா. அதில் பயன்பட முடியாது. ஆனால் இந்த கூழாங்கல் என்ன செய்கிறது? பொறுமையோடு ஆற்றின் போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. எப்படியாக நான் உருவாக வேண்டும் என்பது மாத்திரமே அதனுடைய ஃபோக்கஸ் ஒன்று மட்டும்தான். நான் எப்படியாவது உருவாக வேண்டும், இந்த வேதனைகளை நான் சகிப்பேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் உபத்திரவங்கள் எல்லாம் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா அதை பொறுமையோடு சகித்தால்தான் நீ பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக மாற முடியும் என்பதிலே எந்த
எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பரீட்சைக்கு நில்லாமல் இருந்தோன்னா, ஹல்லேலூயா, எந்த சோதனையுமே எனக்கு வாழ்க்கையில் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னாலே கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் நீங்கள் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. தேவ திட்டத்தின் கீழ் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுதினமும் பாடுகளும் வேதனையும் சோதனையும் உபத்திரவங்களையும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த பாடுகளின் வழியாகத்தான் நீ ஒரு மூலைக்கல்லாக மாற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு கோலியாத்தை நீ வீழ்த்த வேண்டும் என்றால் சாதாரண ஒரு கல்லால் முடியாது. அது அங்கே இங்கே நீட்டிட்டு இருக்கும், கையில் எடுக்க முடியாது. அது தன்னை இஷ்டத்திற்கு போகும். ஆனால் ஒரு கூழாங்கல் அது நேராக பயணிக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரே அடிதான், ஹல்லேலூயா. ஒரே அடியாக சத்துருவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீ ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டியது மிக 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 அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே என்னேயும் எம்பரேயும் அப்படி 2 பேரை சொல்லிட்டு, இந்த 2 பேரும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அதாவது துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா. இங்கே 2 பேருக்கு பேரை கொடுத்துருக்கிறது. அதாவது இவங்க 2 பேரும் பரீட்சைக்கு நிற்க மனம் இல்லை, எந்த உபத்திரவும் பாடுகளும் வேண்டாம். இன்றைக்கு மலிவான உபதேசங்கள் தேசத்திலே படர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரிப்பிளவையை போல படர்ந்து எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது. உபத்திரவம் இல்லை, உனக்கு பாடு இல்லை, உனக்கு கஷ்டம் இல்லை, நெருக்கம் இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லை என்று விழுந்து விடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே அதாவது தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும்போது அழகாக எழுதுகிறார், இவங்க 2 பேரும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அப்போது பரீட்சைக்கு நிற்க மாட்டேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்கிறவர்கள் சத்தியத்திற்கு விரோதமானவர்கள், சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லலை, வேத வசனத்தை உங்களுக்கு முன்னாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சோதனைக்கு அவன் நிற்கல, பரீட்சை நான் எழுத மாட்டேன், படிப்பேன் ஆனால் நான் பரீட்சை எழுத மாட்டேன், நான் அதில் பரீட்சை எழுதி அடுத்த கட்டத்துக்கு நேராக நான் போக மாட்டேன், அப்படி ஒரு நம்பிக்கையற்ற மனுஷன் தான் அவன் துர்புத்தி உள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, விசுவாச விஷயத்திலே இவன் பரீட்சைக்கு நிற்க மாட்டான். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக வருகிறதான பரீட்சைகள், சோதனைகள், உபத்திரவங்களிலே இவன் நிற்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நிற்காத ஒரு மனுஷனால் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. அவன் ஒரு கூழாங்கல்லாக மாற முடியாது. அவன் ஒருபோதும் சத்துருவை வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மனிதன் ஒருபோதும் ஒரு மேய்ப்பனுடைய அடப்பை பைக்குள்ளே அவன் வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் அந்த அடப்பை பைக்குள்ளே வரணும்னா அவன் பரீட்சைக்கு நிற்கணும், அவன் உபத்திரவங்களை சகிக்கணும், ஒரு மேன்மையான நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும், ஒரு பொறுமை அவனுக்கு இருக்கணும். இப்பேற்பட்ட அனுபவத்தில் நான் கடந்து வந்தால்தான் நான் பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக மாற முடியும் என்பதை அவன் அறிந்து செயல்படுவானால் அவனே விலையேற பெற்றவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இது மாதிரி நாம் இருக்க வேண்டாம். இப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்மை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நாம் ஒருபோதும் ஒரு திட்ட அஸ்திபாரம் உள்ள ஒரு பில்டிங்க்கு ஒரு மூலைக்கல்லாக நாம் மாறவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உபத்திரவங்கள் வரும்போது பொறுமையோடு நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளுங்க. அதன் மூலமாக தான் கர்த்தர் உங்களை ஒரு கூழாங்கல்லாக பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. 2வதாக இந்த கல் விலையேறப்பெற்ற கல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கல் விலையேறப்பெற்ற கல். இந்த கல் விலையேறப்பெற்ற கல். எத்தனையோ கற்கள் இருந்தாலும் இங்கே நான் பார்க்கும்போது தாவீது ஆற்றுக்குள்ளே இறங்கி அவன் என்ன செய்தானா, அவன் கற்களை தேர்ந்தெடுத்து எடுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தெரிந்தெடுக்கிறான். 5 கூழாங்கல்லுகளை அவன் தெரிந்தெடுக்கிறான். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கணும்னா அது கூழாங்கல்லாக இருக்கணும். அவன் ஒன்றொன்னா கையில் எடுத்து பார்த்துருப்பான், இது எப்படி சரிப்படுமா, இது அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறது, இது தேவையில்லை, இல்லை இது குத்துது, எனக்கு இது தேவையில்லை, இது என்னுடைய பைக்குள்ளே வருவதற்கு இது அருகதையற்ற கல். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கல் பரவாயில்லை. 5 கற்களையும் கொஞ்ச நேரம் தேடி தான் எடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கல் ஒரு சத்துருவை வீழ்த்த வேண்டும் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பார்த்து தெரிந்தெடுத்து நல்ல சைஸான, நல்ல வழவழப்பான, பார்வைக்கு நல்ல கல்லாக பார்த்து 5 கூழாங்கற்களை அவன் கையிலே எடுத்து அடப்ப பைக்குள்ளே வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கல்லு தான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினது. ஹல்லேலூயா. அதே மாதிரி 2வதாக இந்த கல் விலையேற பெற்றதை தான் தாவீது எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே வைத்திருந்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா.
அப்போது இந்த விலையேற பெற்றதாக இந்த கல் மாற வேண்டுமென்றால் அடுத்த கட்ட சில காரியங்கள் இதற்கு காணப்படுகிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் வசனங்களை வாசிக்க விரும்பவில்லை, நீங்கள் வீடுகளில் இந்த வசனங்களை வாசித்து தியானிங்கள். எரேமியா 15:19 அதன் நடு பாகத்திலே, நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஆமேன். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. பிரித்து எடுத்தாதான் நீ வாய் போல் இருப்பாய் என்று இங்கே எரேமியா சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு கல், பிரித்தெடுக்கப்பட்ட கல் தான் கூழாங்கல்லாக மாற முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட கல் தான் விலையேறப்பெற்ற கல்லாக மாற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. இவன் தெரிந்தெடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆற்றில் இறங்கி ஒன்றொன்னா பார்த்து அலசி எடுத்து தெரிந்தெடுக்கிறார். இந்த கல் பிரித்தெடுக்கப்பட்ட கல். மற்ற கற்களெல்லாம் இருக்கிறது, குவியலாக இருக்கலாம், அங்கங்கே இருக்கலாம், சிதறி இருக்கலாம். சிதறி இருந்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கூழாங்கல்லை பார்த்து தாவீது எடுக்கிறார். அப்போது இந்த கல் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஆமேன். பிரித்தெடுக்கப்படுகிற இந்த கல் தான் யுத்தத்திலே ஜெயத்தை கொண்டு வரும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பிரித்தெடுக்கிற கல்லோடு தான் கர்த்தர் இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? என் வாய் போல் இருப்பாய். ஆமேன். ஹல்லேலூயா. நான் சீர்படுத்துவேன். நீ பிரித்து உலகத்துக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி என்று சொல்லும்போது, ஏதோ உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. உலக ஆடம்பரங்கள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தின் மயக்கங்கள், இது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருந்தால் மாத்திரமே நீ ஒரு கூழாங்கல்லாக மாற முடியும். எல்லாரும் போல இருந்தால்களே, எல்லாரும் போல தான் நானும், எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, இன்றைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய வட்டாரங்களில் எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க, எப்படியும் இருக்கிறாங்க. இல்லை. ஒரு கூழாங்கல்ல எந்த பிசரும் இருக்காது. அதில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இருக்காது. எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருந்தாலும் அது மேய்ப்பனுடைய அடப்பப்பைக்குள்ளே அது ஒரு நாளும் வராது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு கல். ஆமேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே பேதுரு அப்போஸ்தலன் மிக தெளிவாக அழகாக அங்கே சொல்கிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பொண்ணு அழிந்து போகிறது, அது இந்த உலகத்தோடு அழிந்து போகிறது. ஹல்லேலூயா. யாரும் எத்தனை கிலோ பொண்ணை வைத்திருந்தாலும், எத்தனை சவரன் நகையை நீங்கள் வைத்திருந்தாலும், ஆமேன், ஆசையாக வைத்திருந்தாலும் சரி, ஆடம்பரமாக வைத்திருந்தாலும் சரி, ஒன்றுமே இங்கிருந்து கொண்டு போக முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். காலங்கடைசியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் கட்டுக்கட்டாக பொன்னை வைத்து கொண்டு வாடகை வீடுகளில் இருப்பாங்க. வீடு ஒரு இடத்த வாங்கி கட்டக்கூட மனம் இருக்காது, ஒரு வீடு கட்டக்கூட. ஏன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு விற்கவோ எதுக்குமே மனம் இருக்காது. ஹல்லேலூயா. அநேகரை பார்த்துருக்கிறேன். சில இடங்களில் ஒரு முறை ஒரு சகோதரர் மிக வேதனைப்பட்ட ஒரு காரியம், அதாவது வீடு கட்டுவதற்கு வீடு பாதியிலே நிற்கிறது, அதற்கு அப்புறமாக பணம் இல்லை, ஆனால் மனைவி அதிகமாக நகைகளை போட்டிருக்கிறாங்க. அவங்க அதில் ஒன்று கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை. கொடுத்தா அதை விற்று அழகாக வீடை கட்டி முடிக்கலாம், கடன்படாமல் இருக்கலாம். நன்றாக யோசியுங்கள். ஹல்லேலூயா. பெண் பிள்ளைகள் ரொம்ப யோசிக்க வேண்டும், பெண்கள் ரொம்ப யோசிக்க வேண்டும். ஒன்றுமே இங்கிருந்து நீங்கள் கொண்டு போகவும் முடியாது. எதுவுமே அங்கே முற்றிலுமாக பொன்னால் செய்யப்பட்ட நகரத்திற்கு நேராக, பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட நகரத்திற்கு நேராக தான் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் பொன் சீ என்று நாம் தெருக்களிலே எறிந்துவிடக்கூடிய ஒரு காலம் வரும். ஆமேன். கொரோனா காலத்தை நம்ம நினைத்து பார்ப்போம் என்றால், எத்தனை பொன் இருந்தாலும், எத்தனை பணம் இருந்தாலும், ஹல்லேலூயா, மூச்சு விட ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் பட்ட பாடுகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். எந்த ஆடம்பரமும், எந்த உலகத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யமும் ஒரு மனிதனை எந்த உலகத்திலையும் சில நேரங்களில் எதுக்குமே உதவாது. அல்லேலூயா. அது எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ அது தேவைக்கு ஏற்றவாறு அதை சரி செய்து அதை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. இங்கே வைத்து கொண்டிருந்து இத்தனை இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறதுன்ற பயத்தோடு தான் இருக்கணும். அல்லேலூயா. அதை எதற்காவது ஒன்றுக்கு பிரயோஜனப்படுத்துங்க.
அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். போகட்டுமே. ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுகிறான்னா, அழிந்து போகிற அந்த பொண்ணு அது அக்கினியினால் சோதிக்கப்பட்டு அது வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. அப்போது அதை விட விலையேறப்பெற்றதான ஒரு விசுவாசம் ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் பரீட்சை, விசுவாச சோதனை. கர்த்தர் சில சோதனைகளை அனுமதிப்பார். இவ விசுவாசத்தில் நிற்கிறாளா, இந்த மனிதர் விசுவாசத்தில் இருக்கிறாரா, என்னை விட்டு தூரம் போகிறானா போகிறாளா என்கிறதான பல பரிசோதனைகள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்திலே அந்த பரிசோதனையிலே ஹல்லேலூயா வெந்து போகாதபடிக்கு, கர்த்தரை மறுதலிக்காதபடிக்கு, கர்த்தருக்காக நிற்கிற தெய்வ பிள்ளைகள் மாத்திரமே விலையேறப்பெற்ற கூழாங்கற்களாக மாற முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது விலையேறப்பெற்றதாக மாற வேண்டும் என்றால் சோதனைக்கு உட்பட வேண்டும். ஆமென். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கீழாக நாம் வாசிக்கும்போது மிக இன்னும் தெளிவாக அங்கே நாம் பார்க்க முடியும். இந்த கல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு விலையேறப்பட்ட கல்லாக மாற வேண்டுமானால் இந்த கல் மனுஷனால் தள்ளப்பட்டதாக இருக்கும். ஆமென். உலகம் வெறுக்கும் உற்றார் உறவினர்கள் வெறுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் எல்லாம் ஹல்லேலூயா எங்கள் சின்ன பருவத்தில் எல்லாம் ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை நினைத்து பார்க்கும்போது, அப்போ எல்லாம் பெண்டிகாஸ்டல் என்று சொல்லும்போது ஜூவல்ஸில் ரொம்ப 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 கடினமான உபதேசங்களை சபைகள் உபதேசித்து கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எந்த இடத்துலையுமே பேசப்படுகிறது இல்லை, யாருமே பேசுகிறது இல்லை, அதை கேட்கவே முடியல. ஒரு சிலர் பேசுகிறாங்க, மற்றபடி யாருமே பேசுகிறது இல்லை. அப்போது ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமென்றால் அவங்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கழற்றும்போது வீட்டில் பயங்கரமான நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவது உண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பம், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, நாங்கள் ஆராதித்த சபையில் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலக பிரகாரமாக நல்ல ஆசீர்வாதமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க தகப்பனார் ஒரு குடிகாரர், அந்த சகோதரி தன்னுடைய ஜுவல்ஸை கழற்றி ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு சொல்லி வாலிப சகோதரி, திருமணம் ஆகலை. அப்போது ஒரு 16, 17, 18, 20 வயசுக்குள்ளாக தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சகோதரியை வீட்டுக்குள்ளே கூட அவங்க ஏற்றாமல் நைட்டு முழுவதுமாக அவங்க வெளியிலே பாத்ரூமிலே படுத்து தூங்குனது எனக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்பேற்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகள் இருக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் அந்த ஜுவல்ஸை கழற்றி ஞானஸ்நானம் எடுத்ததினால் அந்த தகப்பனார் இப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக ஒரு வாலிப பிள்ளை என்று பார்க்காதபடி கூட வீட்டுக்கு வெளியே தள்ளினாங்க. அதெல்லாம் அந்த உபத்திரவங்களை அவங்க சகித்தாங்க, பொறுமையோடு சகித்தாங்க. இன்னைக்கு அந்த தேசத்திலே ஒரு மிக மேன்மையான அனுபவத்தில் மிக உயர்த்தப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமுள்ள குடும்பமாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தகப்பனார் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி போகிறது என்று பாருங்களேன். கர்த்தருக்காக நீ எதை வெறுக்கிறாயோ, கர்த்தருக்காக நீ எதை இழக்கிறாயோ, உலக ஆடம்பரம் எதை நீ கர்த்தருக்காக இழக்கிறாயோ, அது இந்த உலகத்தில் ஒருவேளை உலக மனுஷன் உன்னை தள்ளலாம். ஆனால் கர்த்தர் பார்வையில் நீ விலையேறப்பெற்ற ஒரு கல்லாக நீ மாறுவாய். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பார்வையில் நீ விலையேறப்பெற்றதாக இருப்பாய். மனுஷர் தள்ளப்படும் போது தான், மனுஷரால் தள்ளப்பட்டது தான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். மனுஷன் தள்ளுவான், கர்த்தர் தெரிந்தெடுப்பார். ஆமென். இன்றைக்கி அநேகர் தான் ரொம்ப பயந்து, அதாவது இன்றைக்கி எல்லாமே கிறிஸ்தவ வட்டாரங்களில் ஆவிக்குரிய வட்டாரம் ரொம்ப சீர்கெட்டு போனதாக காணப்படுகிறது. பேர் தான் பெந்தேகோஸ்தே என்று இருக்கிறதே தவிர அந்த அனுபவங்கள் அப்பேற்பட்டதான எந்த ஒரு உபதேச சத்தியங்களும் இல்லை. ரொம்ப வேதனையான காரியம். இனி வருகிற சந்ததிகள், இப்போது கர்த்தருடைய ஊழியத்திற்காக எழும்புகிற ஒரு கூட்டம் சந்ததிகள், வாலிபர்கள் உண்மையான சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதி அனுபவத்திற்கு நேராக நம்முடைய சபைகள் கட்டப்பட வேண்டும். அப்போதுதான் இனி பிற்காலத்தில் வருகிறதான சந்ததிகள் இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியும். உலகத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு வேறுபட்ட அனுபவத்திற்கு நேராக அவர்கள் வாழ முடியும் என்பதிலேயும் எந்த சத்தியமும் இல்லை. இன்னைக்கு சபை விசுவாசியும் உலகம் ஒன்று போல இருக்கும்போது யார் யாரை எப்படி கண்டறிவது? ஹல்லேலூயா. அதாவது மனுஷனால் தள்ளப்பட்டது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் வெளியேறப்பட்டது. அப்போது இன்னைக்கு ஒருவேளை மனுஷர் உங்களை தள்ளுறாங்களா? மனுஷனால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் விலையேறப்பெற்றவர்கள். ஆமேன். நீ விலையேறப்பெற்றதாய் மாற வேண்டுமென்றால், விலையேறப்பெற்ற ஒரு கூழாங்கல்லாய் நீ மாற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீ மனுஷனால் தள்ளப்பட்டு
ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருப்பாய். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தேவ பிள்ளை மேய்ப்பனுடைய அடப்பப்பைக்குள்ளே நீ வர வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, இந்த உலகம் உன்னை வெறுக்கும், உலகம் உன்னை சீ என்று தள்ளும். ஹல்லேலூயா, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படிப்பட்டதான எந்த ஒரு 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 ஆசையும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தருக்காக நின்றால் கர்த்தருக்காக இருங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நேசியுங்கள், கர்த்தரை வழிபடுங்கள். ஹல்லேலூயா. பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று அன்றைக்கு எலியா சவால் விட்டாரே, அன்றைக்கு ஏன் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கவில்லையா? அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்ததே. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சவால். ஹல்லேலூயா. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒன்று சேர வெட்டி கொன்று போட்டாங்களே, ஏன் கர்த்தருக்காக நிற்கவில்லை? ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி நிற்கிற தேவ பிள்ளைகள் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும், எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் அவனமே நிற்க நாம் பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது விலையேற பெற்ற ஒரு கல் மனிதனால் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கும். மனுஷனால் வெறுக்கப்பட்டது, மனுஷனால் ஒதுக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே இதை பார்த்து தெய்வ பிள்ளைகள் அங்கலாய்க்கக்கூடாது. ஐயோ, அவங்க என்ன விரும்பலையே, இவங்க விரும்பலையே, குடும்பம் என்ன விரும்பலையே, சபை என்ன விரும்பலையே, யார் தான் விரும்பாமல் இருக்கட்டும், கர்த்தர் விரும்பினால் போதும். மனிதன் உன்னை வெறுக்கும் போது கர்த்தரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு லிஸ்டில் வருகிறாய். ஆமேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் உன்னை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதில் 1 பேதுரு அவருடைய 2வது அதிகாரம் 5-6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அடுத்த வசனத்திலே, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் கெட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது விலையேற பெற்ற ஒரு கல் மாத்திரமே மூலைக்கல்லாக இருக்க முடியும். மூலைக்கல்லாக இருக்க வேண்டும் என்றால் நிந்தைகளையும் அவமானங்களையும் உலகத்தாரால் பகைக்கப்படுகிற ஒரு அனுபவங்களை கடந்துதான் வர வேண்டும் என்பதை ஒரு தேவப்பிள்ளை நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னதான் யார் தான் ஒதுக்கினாலும் தள்ளினாலும் அந்த கல் வெட்கப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே விலையேற பெற்றதாக இருக்க விரும்புகிறீங்களா? யார் தான் என்ன சொல்லட்டுமே, நமக்கு என்ன வெக்கம், என்ன சூடு, என்ன சொரணை. ஹல்லேலூயா. எந்த வெக்கமும் எந்த சூடும் எந்த சொரணையும் இருக்கக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு யார் என்ன சொன்னாலும் அதில் எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் ஏதோ சொல்லி கொண்டு போகட்டும், கர்த்தருடைய கரத்தில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோமா, அது மாத்திரமே நமக்கு போதும். ஆமென். உலகம் பகைக்கலாம், உலகம் பகைக்கும் என்று தான் இயேசுவே சொல்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு பாத்திரமாக இருக்காது என்று தான் சொல்கிறார். இந்த வசனங்களை வாசித்து நம்முடைய பாடுகள், பிரயாசங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே நாம் தைரியமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செல்லும்போது தான் விலையேறப்பெற்ற ஒரு கூழாங்கல்லாக மாற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த கல் திட அஸ்திபாரம் உள்ள கல். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், 2வதாக அந்த கல் விலையேறப்பட்ட கல், 3வதாக அந்த கல் திட அஸ்திபாரம் உள்ளதாகிய கல். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது 21வது வசனத்திலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாயிருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியர் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. திட அஸ்திபாரம் உள்ள கல். ஆமென். ஹல்லேலூயா. திட அஸ்திபாரம் எதில் இருக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகிய இந்த தேவ மனிதர்கள் நமக்கு முன்னாக வாழ்ந்து மரித்து இன்றைக்கு பரலோகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறதான அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் போட்ட அந்த அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்கள் தான் திட அஸ்திபாரம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்ல நேரமில்லை. ஒரு செய்தியை முழுவதுமாக கேட்பீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே திட அஸ்திபாரம் உள்ள
கற்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அதற்கு மூலைக்கல் கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவின் உபதேசத்தின்படி நடந்தாங்க, வாழ்ந்தாங்க, அதன்படியே எல்லாவற்றையும் செய்தாங்க, பாடுகளை பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, உபத்திரவப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் ஒன்றிலும் சோர்ந்து போகலை, ஒன்றிலும் வீழ்ந்து போகலை. உலகம் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கல. ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உலகம் பாத்திரமாக இருக்காது. அதையெல்லாம் அவர்கள் வெறுத்து தள்ளிவிட்டு, உலகத்தை வெறுத்து தள்ளிவிட்டு அவர்களுக்கு வைத்திருக்கிறதான பாதையிலே அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. பிரயாணப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டாங்க. அந்த தேவ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அஸ்திபார உபதேசத்தின் மேல் இன்றைக்கு நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய அஸ்திபாரம் திட்ட அஸ்திபாரமாக இருக்கிறதா? இல்லை, ஏதோ சண்டே ஒரு நாள் போனேன், ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆராதனை, ஒரு காரியங்கள், அதில் என்ன நடக்கிறதுன்றே அநேகருக்கு தெரியல, எதுக்கு போகிறோன்னே தெரியல. ஹல்லேலூயா. சபைக்கு போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். இப்படி தான் இன்றைக்கி ஜனங்களை ஏமாற்றி அநேக சபை ஊழியர்களும் சபைகளும் அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறது. நீ சபைக்கு போன நான் உலக ஆசீர்வாதத்தை நம்பி யாரும் சபைக்கு போகாதுங்க. பரலோக ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபைக்கு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்பி யாரும் சபைக்கு போகாதுங்க. பரலோக ஆசீர்வாதம், பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு கூட பரிசுத்த ஆலயத்திற்கு கடந்து செல்லுங்கள். அங்கே விதைக்கப்படுகிற நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலே ஹல்லேலூயா கட்டப்பட்டு எழும்பினால் மாத்திரமே கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டு இசைவாய் ஹல்லேலூயா ஒன்றாக கட்டப்பட்ட ஒரு மாளிகையாக நாம் எழும்ப முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தான் கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு ஆலயம். ஹல்லேலூயா. அது திட்ட அஸ்திபாரம் உள்ளதாக இருக்கும். இன்னும் நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25வது வசனம், நீதிமொழிகள் 10:25 நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வான்? சுழல் காற்று கடந்து போவது போல கடந்து போவான். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம். நமக்கு இருக்கிறது நித்திய அஸ்திபாரம். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய நாட்டிற்கு நேராக பயணிக்கிற தேவ பிள்ளைகள் நித்திய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க. அது மட்டுமில்ல, மத்தேயுவில் எழுதும்போது மத்தேயு அழகாக எழுதுகிறார். 7:25 பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து மோதி காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறது. என்ன பெருமழை வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த உபத்திரவம் வரட்டும், எந்த வியாகுலம் வரட்டும், எந்த கண்ணீர் வரட்டும், எந்த இழப்புகள் வரட்டுமே, ஹல்லேலூயா, என்னதான் மோதினாலும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. கன்மலைக்குள்ள என்ன அஸ்திபாரம் போட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தரால் உருவாக்கப்பட்ட, பரீட்சிக்கப்பட்ட, ஹல்லேலூயா, விலையேறப்பட்ட திட அஸ்திபாரம் உள்ள கல் தான் அங்கே மூலை கல்லாக போட்டிருக்கிறது. அப்போது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரங்கள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் போட்டிருக்கிறோமா? இல்லை, ஏனோதானோ என்று போட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு கூழாங்கல் எவ்வளவு அருமையாக அந்த கல் உருவாக்கப்பட்டு அது பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாவீது ஆற்றில் இறங்கி 5 கூழாங்கற்களை எடுத்தார், அடப்ப பையில் போட்டார், ஒன்றை எடுத்தான். ஒரே ஒரு கல் தான், ஒரே ஒரு அடி தான், வேறு எந்த சான்ஸும் இல்லை அங்கே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரே அடி. இந்த கல் உருவாக்கப்பட்ட கல். ஆமென், ஹல்லேலூயா. இது பரிசோதிக்கப்பட்ட கல். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கல் விலையேறப்பட்ட கல். ஆமென், ஹல்லேலூயா. இது பட்ட உபத்திரவங்கள், இது பட்ட பாடுகள், இது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. இது அத்தனை கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சகித்து வந்த கல். ஆகவே இந்த ஒரு கல் போதும், ஒரு அடி போதும் சத்துருவை வீழ்த்த. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூழாங்கல் அது வாய் திறந்து அது பேசல, அது பேசாமல் அது சொல்லுகிறதான ஒரு பெரிய
ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதற்குள்ளாக இருக்கிறது, ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. நான் ஏன் தெரியுமா சத்ருவை வீழ்த்தினேன்? அந்த கூழாங்கல்லை கேட்டால் அது சொல்லும், நான் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த ஆறு எங்கெல்லாம் போச்சோ, அந்த தண்ணி எங்கெல்லாம் அடித்து கொண்டு போனதோ, அந்த இடமெல்லாம் நான் பொறுமையாக பயணித்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். நான் பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டேன், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் அந்த சோதனையில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த சோதனை மூலமாக, வேதனை மூலமாக நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். நான் விலையேற பெற்றதாக மாறினேன். விலையேற பெற்றதாக மாறின என்னை திட அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லாக மாற்றினாங்க. அது திட அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லாக மாறினது. அது திடமாக இருந்தது, அது பார்வைக்கு நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ என்னை பயன்படுத்தினா எந்த சத்துருவையும் வீழ்த்த முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே தான் தாவீது தன்னுடைய அடப்பு பையிலே தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதில் ஒரு கல், ஹல்லேலூயா, பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தின் நெற்றியை பதம் பார்த்தது. அவன் விழுந்தான், செத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நீ ஒரு கூழாங்கல்லாக மாறியே ஆக வேண்டும். எப்படியாவது விடுதலை வேண்டும். ஏதாவது ஒரு கூழாங்கல் கிடைக்காதா? நாம் ஒரு கூழாங்கல்லாக முதலாவதாக மாறும்படியாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள், பாடுகள், வியாதிகள், விக்கினங்கள் வரும்போது, தகப்பனே இதில் நிற்க எனக்கு பலன் தாங்க. விசுவாசத்தின் பரிசோதனைகள் வரும்போது அதிலே கர்த்தர் வெற்றியை தருவாருங்கிறதான ஒரு நம்பிக்கையோடு பயணிங்க. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவம், பரீட்சை, பொறுமை, இதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு விலையேறப்பெற்ற கல்லாக உங்களை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீங்க? தகப்பனே, நல்ல மேய்ப்பனே, பிரதான மேய்ப்பனே, உம்முடைய அடப்பு பையிலே நான் ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அந்த கூழாங்கல் பரீட்சைக்கு நிற்கும். அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. தாவீது பதறல்ல, தாவீது விசுவாசித்தான். ஆமேன். மற்ற ஜனங்களுக்கு முன்னிலையில் அதை பார்க்கும்போது ஒரு கல்லும் ஒரு கவனமா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் பதறல்ல. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த கல் சாதாரணப்பட்ட கல் அல்ல அருமையானவர்களே. இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல். தாவீதினுடைய அடப்பு பையில் இருந்த கல் சாதாரணப்பட்ட கல் அல்ல. எல்லாரும் சிரிக்கலாம், எல்லாரும் ஏளனப்படுத்தலாம். இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல். இந்த கல் விலையேறப்பெற்ற கல். இந்த கல் திட அஸ்திபாரம் உள்ள கல். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது தைரியமாக எடுத்து தன்னுடைய அடப்பு பையில் போட்டால், யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அந்த சின்ன தாவீது, எல்லாவற்றுக்கும் இளையவன், சின்னவன், ஹல்லேலூயா, தைரியமாக போகிறான். கோலியாத்தை வென்று விட்டான். எதனால்? ஒரு கூழாங்கல்லினால. ஆமேன். எத்தனை பேர் இன்றைக்கு கூழாங்கல்லாக மாற உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆமேன். ஜெயம் இல்லை, விடுதலை இல்லைன்னு நம்ம புலம்புகிறோம். எத்தனை பேர் கூழாங்கல்லாக மாற விரும்புகிறீங்க? அந்த பிரதான மேய்ப்பனுடைய அடப்பு பைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இருந்தால் மாத்திரமே அவர் நம்மை பயன்படுத்த முடியும். இந்த கல் மட்டுமே பயன்படும். மற்ற கற்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட கல், நொறுக்கப்பட்ட கல், ஹல்லேலூயா, உருவாக்கப்பட்ட கல் மாத்திரமே பயன்படக்கூடிய கல்லாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த கல் ஒரு நாளும் வீண் போகாது. அந்த கல் சத்துருவை வீழ்த்தும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கும் தெரியுமா? உலகத்தை விரும்பாது, உலக ஆடம்பரத்தை விரும்பாது, உலக ஐஸ்வர்யத்தை விரும்பாது, உலகத்தில் இருக்கிறது மாதிரி வாழ வேண்டும் என்று அந்த கல் ஒரு காலம் விரும்பாது. ஆமேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த கல் சாந்தமும் அமைதலுமான கல். ஆமென். ஹல்லேலூயா. அது பொறுமையான கல். அது சாந்தமும் அமைதலுமாய் இருக்கும் அந்த கல். ஹல்லேலூயா. அதற்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம். ஹல்லேலூயா. அங்கே எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அந்த கல் விரும்பாது. அது தேவையில்லை. அப்படி இருந்தால் அது கரடு முரடானதாக தான் இருக்கும். இது உருவாக்கப்பட்ட கல். தாவீதுடைய கையிலே நல்ல அமைதியாக அடங்கி இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் தாவீதுடைய கையை அது பதம் பார்க்கல. அது அமைதியாக அடங்கி தாவீதுடைய கரத்துக்குள்ளே இருந்தது. கோலியாத்துடைய நெற்றியை பதம் பார்த்தது. ஆமேன். நாமும் அவ்வாறாக ஒரு கூழாங்கல்லாக மாற நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க இந்த நாளிலே? ஆண்டவரே, நான் ஒரு கூழாங்கல்லாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பரீட்சிக்கப்பட்ட கல்லாக, விலையேறப்பெற்ற கல்லாக, திட அஸ்திபாரம் உள்ள கல்லாக நான் மாற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேத சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை
கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இன்றைக்கு அப்பா ஒரு கூழாங்கல் உருவாக்கப்படுவது போல அலைவுபட்டு ஆண்டவரே நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை சகித்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் ஒரு கூழாங்கல்லாக மாறப்போகிறோம் என்கிறதான சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அறிந்து அதன்படி செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மனுஷனால் தள்ளப்படும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் என்கிறதான ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், ஹல்லேலூயா, இது திடாஸ்திபாரம் உள்ள கல், இது விலையேறப்பெற்ற கல்லாக மாற வேணும்னா இது பரீட்சைக்கு நிற்கணும். ஹல்லேலூயா. இது நம்பிக்கையை கொடுக்கும், இது பொறுமையை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அந்த பொறுமையையும் நம்பிக்கையும் ஒரு தேவ பிள்ளையை விலையேறப்பெற்றதாக மாற்றும் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா புரிய வைங்க ஏசப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒரு நல்ல கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்று வாழ்க்கையிலே விரும்புகிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே பயன்படுகிற கல்லாக மாற வேண்டும் என்கிற ஆசையோடு விருப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. அவர்களையும் ஆண்டவரே சத்துருவை வீழ்த்தக்கூடிய கூழாங்கற்களாக கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே எந்த போராட்டங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே எப்பேற்பட்ட நெருக்கங்களின் மத்தியிலும் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நான் உருவாக்கப்படுவது மேய்ப்பனுடைய அடப்ப பையில் இருப்பதற்காக என்பதை கர்த்தர் உணர்த்துவீராக தகப்பனே. அப்பா எல்லா கேட்கிற தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல கூழாங்கற்களாக கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. உருவாக்கி பயன்படுத்தி ஆசீர்வதிங்க ராஜா. அப்படி செய்ய போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல மகிமையும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. வார்த்தைகள் கிரியை செய்ய அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.